நம்மளாம் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கோமா இல்லை அறிவாளியாக இருக்கும்போது நான் சொல்கிறது விஷயத்துலேருந்து சொல்லுங்கள் நீங்களேன்னு. 2 நாளைக்கு முன்னாடி வெங்காயம் நட்டுருந்தோம் நம்ம தோட்டத்தில். அது எல்லாமே நல்லாவே முளப்பு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஒரே நேரையில் மட்டும் புல் அதிகமாக இருந்துச்சு. என்னடா இதுக்கு காரணம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நம்ம வெங்காயம் நட்டவொடனே களக்கொல்லி மருந்துன்னு ஒன்று அடிப்புங்க பார்த்தீங்களா, அதை அடித்தவொடனே ஒரு புல் இல்லை, ஒரு கீரை வகை செடி இல்லை, எல்லாமே செத்துருச்சு. அந்த வெங்காயம் மட்டும்தான் தளைஞ்சு வந்துருச்சு. ஆனால் ஒரு நேரையில் மட்டும் புல் கீரை செடி அத்தனை இருந்துச்சு. எனக்கு இதை பார்க்குறப்ப அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. நம்ம முன்னோர்கள்லாம் அந்த களக்கொல்லி மருந்து அப்படிங்கிறதையே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம இப்போ தொட்டது 90க்கெல்லாம் மருந்து அடிக்கிறோம். அப்புறம் எப்படிங்க நமக்கு ஹெல்த்தியான ஃபுட் கிடைக்கும்? இதில் பாருங்கள் எவ்வளோ கீரை தளைஞ்சிருக்குங்கிறது. இந்த கீரை வகை எல்லாமே நம்ம சாப்பிட்றதுக்கு பறிச்சுக்குவோம். புல் வகை எல்லாமே மாட்டு காட்டுக்குட்டிக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்குவோம். ஆனால் இப்போ களக்கொல்லி மருந்து ஒன்று அடிக்க வெங்காயம் மட்டும்தான் வருது. அதில் இருக்க கீரை வகை சத்து பொருட்களை எங்கே போச்சு? எல்லாமே செத்து போச்சு. இப்படி தாங்க நம்ம அடுத்த தலைமுறைக்கு எந்த ஒரு கீரை வகைகளும் ஒரு புல் வகைகளும் மாட்டுக்கு இது தான் கொடுக்கணும், மனுஷனுக்கு இது தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதே நம்ம சொல்கிறதே கிடையாது. அப்புறம் எப்படிங்க அடுத்த தலைமுறைக்கு தெரிய போகுது? என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது கரெக்டு தானே? இதில் நம்ம அறிவாளியா முட்டாளா அப்படிங்கிறது நீங்களே சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க. டாட்டா பை பை. எல்லாரும் ஹாப்பி லைஃப்.